வணக்கம் மக்களே. ஐயோ ஆரம்பிச்சிட்டான்டா, இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. Finally the most awaited and the most requested அப்படிலாம் எதுவுமே இல்லை. எங்களோட ஃபேவரட், எங்கள் ஊர் சைடு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். திருவையாறு ஸ்பெஷல் அசோகா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்துடலாம். 1 கப் சிறுபருப்பு, 1.5 கப் சுகர், 1 கப் நெய், ஒரு 4 ஏலக்காய் பொடி பண்ணது, தேவையான அளவு முந்திரி, லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. சமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் அடுப்பை பற்ற வைக்கிறது. இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சு அந்த கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சிறுபருப்பு, மூங் தால், பாசிப்பருப்பு என்ன வேணால் சொல்லலாம். ஸோ அதை வந்து நல்ல அரோமா வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நல்ல அரோமா வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரை ஆனது போதும். இந்த மூங் தாலை வந்து நம்ம இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்ற இந்த மூங் தாலை ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ அதே கடாயில் இந்த மூங் தால் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த சிறுபருப்பை நம்ம வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். மூங் தாலை குக்கரில் கூட வேக வைக்கலாம். பட் ஆனால் நம்ம இந்த அசோகா ஹல்வா செய்யறதுக்கான தேவையான அந்த டெக்ஸ்டர் வந்து நமக்கு குக்கரில் வேக வைக்கும் போது வராதுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வேக வைக்கிறோம். பட் இதில் வந்து டைம் ரொம்ப எடுக்கும். குக்கர்னால் டைம் ரொம்ப ஆகாது. இது வந்து அல்வாவோட கன்சிஸ்டன்சியில் இருக்குமே தவிர ஆக்சுவலாக இது அல்வா கிடையாது, வெறும் அசோகா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது உருவான இடம்னு வந்து பார்த்திங்கன்னா திருவையாறு தான். திருவையாறை தாண்டி, திருவையாறு மட்டும் இல்லை, குறிப்பாக வந்து சொல்லணுன்னா டெல்டா மாவட்டங்களை தாண்டி வெளியே யாருக்குமே அசோகானா என்னன்றது அந்தளவுக்கு தெரியாது. இது பொதுவாக வந்து சாதாரணமாக ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற ஒரு ஸ்வீட் கிடையாது. இது முழுக்க முழுக்க வீட்டில் செய்யப்படுற ஒரு ஸ்வீட். ஸோ நல்லா வெந்துட்டுருக்கு. நமக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இது இன்னும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து நல்லா பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். கிளறதுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டோம். இந்த கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா கிளறிட்டு இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 1 கப் பாசிப்பருப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1.5 கப் சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணாலும் ஏற்கனவே பேஸ்ட் வந்து நல்லா திக்காக இருக்கும். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி வந்து மாறுற மாதிரி தெரியும். நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆக சுகர் வந்து அந்த பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு க்ளாஸி டெக்ஸ்சர் வந்து கிடைக்கிற மாதிரி தெரியும். நல்லா அடிபிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நமக்கு அந்த க்ளாஸி டெக்ஸ்சர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்பவே கண்ணை கட்டுது. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுட் கலர் ப்ரிஃபர் பண்ணல, உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து வெஜிடபிள் பேஸ்டு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா அது உங்களோட விருப்பம். இப்போ நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணதும் பார்க்கவே செம்மையாக இருக்குது.
அடுத்து நாம் எடுத்து வச்சுருக்க 1 கப் நெய்யை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் கிளறணும். அல்வா கன்சிஸ்டன்சியில் வருமா? வரும், ஆனால் வராது. பார்ப்போம். ஸோ இப்போ மிச்சம் வச்சுருக்க நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் பொடி பண்ண ஏலக்காய் இருக்குது, ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து நெய் நிறைய இருக்கும். ஸோ ஏன்னா இன்னும் கெட்டியாக அந்த டெக்ஸ்சர் இன்னும் டைட்டாக நமக்கு ஆட் பண்ணியிருக்க நெய் எல்லாமே ஓரம் ஃபுல்லாக வர ஆரம்பிக்கும். அப்படியே உலகமயமாதலுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் கோதுமையை பயன்படுத்தி பண்ணுற அல்வா தான் வந்து ரொம்ப காமனாக இருந்தது. பட் டியூரிங் செகண்ட் வேர்ல்டு வார் இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டிய நீ. சரி விடுங்க. 2ஆம் உலக போகிற டைமில் கோதுமையோட தட்டுப்பாடு காரணமாக ஸ்வீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடும்போது தான் வந்துட்டு அவங்க வந்து மூங் தாலில் பண்ணுற ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கும் திருவையாரை சுற்றி இருக்க டெல்டா மாவட்டங்களில் அசோகா இல்லாத ஒரு தமிழ் கல்யாணத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவங்க வீட்டில் நடக்கிற என்ன ஸ்பெஷல் ஒகேஷனாக இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு ஸ்வீட் வந்து கண்டிப்பாக அசோகா இருக்கும். இப்போ அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு எனக்கு காட்டணும்னு ஆசை தான், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிளான் பண்ணாமல் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி பண்ணலாம். பட் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னொரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் வந்து முந்திரியை வறுத்தாங்க. அந்த முந்திரி வறுப்பட்டதும் அதில் வந்து வறுப்பட்டதுக்கப்புறம் அது அந்த மிக்சரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் கோதுமை மாவு அப்படின்னா, ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இந்த இடத்துல கோதுமை மாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. கோதுமை மாவு யூஸ் பண்ணுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம். எஸ் மக்களே, அசோகா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இதில் பண்ணுறதுக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான் முக்கியமாக பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை ஆற வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இதை ஆற வச்சா தான் இன்னும் நல்லா கெட்டியாக மாறும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த அல்வாக்கான கன்சிஸ்டன்சி வரும். அவ்வளோதாங்க. ஸோ ஆற வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குது. நீங்களும் இதை பார்த்து டெம்ப்ட் ஆகிட்டிங்கன்னா யோசிக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். திருவையாறு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிதுன்னா மறக்காமல் அங்கே இருக்க ரொம்ப ஃபேமஸான ஆண்டவர் அல்வா கடையில் ட்ரெடிஷ்னல் அசோகாவை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.